ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் ரசப்பொடி எப்படி பண்ணுறதுனா, இது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ரசப்பொடி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். இது பெரிய கப்பு, அது அதோட அதுக்கடுத்த சைஸ்க்கு. இதில் நீங்கள் எதில் ஒரு கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் 1 கப் தனியா எடுத்திருக்கேன். அடுத்தது சின்ன சைஸில் நான் அதில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் நான் ஜீரகம், மிளகு எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா நான் ஒரு 10 தான் எடுத்திருக்கேன். ரொம்ப போடாதீங்க, ஏன்னா ரசம்ன்றது நம்ம மிளகு ஜீரகம் வச்சு தான் பண்ணுறது. நிறைய பேர் நிறைய காஞ்ச மிளகா, அந்த வரமிளகா சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது வேண்டாம். நம்ம ஒரு 10 தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ரசத்துக்கு அந்த மிளகும் அந்த ஜீரகம் தான், அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. சளிக்கு, குழந்தைங்களுக்கு ஜீரணமாகறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. இதை தனித்தனியாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 5 பொருள் வச்சு தான் பண்ண போகிறேன். நிறைய பேர் அதில் பெருங்காயம் போடுவாங்க, கருவேப்பிலை போடுவாங்க. அதெல்லாம் போடாமல், இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது தீயாமல் வறுத்து எடுத்துங்க. தனித்தனியாக வேணும்னாலும் நீங்கள் வறுத்து எடுத்துங்க, இல்லை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வரும் வறுத்து. அதை நல்லா அந்த சூடு ஆறுற வரைக்கும் ஆற வச்சுட்டு, நம்ம அதுக்குள்ளே ரசம் பண்ணலாம் வாங்க. எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானே கடுகு போட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் மணமும் கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக வெந்தயம், 2 காஞ்ச மிளகா, பூண்டு தட்டி போடுங்க. அது நல்ல அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது அந்த ரசத்துக்கு ஒரு மணம் கிடைக்கும். அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் புளியில் தக்காளி போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன், வடிகட்டி. அதையும் நல்லா போட்டுட்டு நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். தேவையான அளவு பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் மஞ்சள் தூள் இப்படி தான் போடுவேன், ரசப்பொடியில் போட மாட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அதுக்குள்ளே அது கொதித்து வர்றதுக்குள்ளே நான் இந்த ஆறின பிறகு இந்த வறுத்து வச்ச எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணிக்க போகிறேன். பொடி பண்ணால் அது எப்படி இருக்கணும்னா, லைட்டாக கொரன்னு இருக்கணும். ரொம்ப அந்த பவுடர் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். அப்போ தான் அந்த ரசப்பொடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரசப்பொடி பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொரன்னு இருக்குது. இந்த மாதிரி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அந்த லைட்டாக அந்த கடாயில் அந்த பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, அந்த டைமில் ஒரு 1லேருந்து 1/2 ஸ்பூன் இந்த ரசப்பொடியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா லைட்டாக கொதித்து வர டைமில் நம்ம எடுத்து ரசத்தை எடுத்து ஊற்றிட்டு, லாஸ்ட்டில் கொஞ்சமாக அந்த கடாயில் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறமா இந்த ரசம் நம்ம எல்லாத்துக்குமே சரி, குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். காரம் இல்லாமல் இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது அப்படியே கூட குடிக்கலாம்.